தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். சிம்மத்திற்கு இப்போ பிறப்பின் ரகசியம் அதை தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிகளினுடைய பிறப்பின் குணம், அதனுடைய தன்மைகள், என்னெல்லாம் அவங்களுக்கு நல்லது, எதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே சிம்மம் ரொம்ப ஆளுமையானது அப்படின்னு சொல்றோம். அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய ராஜா அப்படின்னா அது சிம்ம ராசி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது உண்மையும் கூட. ஆனா இவங்க ஆளுமையை எங்கெல்லாம் காமிக்க கூடாது, எங்க காமிச்சா இவங்க மாட்டுக்குவாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுதாங்க பிறப்பின் ரகசியம். அப்ப இவங்களை சுத்தி என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் இவங்களுக்கு நல்லது, எதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாமா? எப்போதுமே இவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு. ஒரு விஷயம் நீங்க சிம்ம லக்னம் தான், நீங்க சிம்ம ராசி தான்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே வேண்டியதில்லை. கிரீடம்லாம் தனியெல்லாம் வேண்டியதே இல்லைங்க. அதுதாங்க அவங்களுக்கு கிரீடமே. நான் யார் தெரியும்ல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சிங்கம் அப்படிங்கிறது சிங்கிளா தான் இருக்கும். அது உண்மைதான். யார் கூடயும் இவங்களால ஒத்து போக முடியாது. ஆனா இவங்களுக்கு குடும்பம்ங்கிறது இயல்பாகவே கடவுள் குடும்பத்தை ரொம்ப கிஃப்டா கொடுத்துருப்பார். குடும்பத்தினால இவங்களுக்கு லாபம் மட்டும்தான். அதை நஷ்டமா மாத்திக்கிறாங்கன்னா அது இவங்களால மட்டும்தான் நஷ்டமாகுது அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்குள்ள குடும்ப உறவுகளாகட்டும், அது மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்ப உறவுகள் இவங்க ரொம்ப அழகா ஒரு கட்டமைப்பு அப்படின்னு அந்த சிம்மத்தை சுற்றி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை யாரு கெடுத்துக்குவா அப்படின்னா இந்த ராஜாங்கிற சிங்கம் தான் கெடுத்துக்கும் அப்படிங்கிறது இருக்கு. இவங்க குடும்பத்தினால் இவங்களுக்கு லாபம் உண்டா? லாபம் உண்டு. இவங்க பேச்சுல இவங்களை ஜெயிக்க யாருமே கிடையாதுங்க. அதுக்குத்தான் சிம்மராசிக்காரங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அவ்வளோ ஆனஸ்டா, அதாவது தப்ப கூட ரொம்ப தைரியமா தப்பு செய்யாத மாதிரியே சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் இவங்கள்ட்ட உள்ள ஹைலைட். அவ்வளோ கிளியரா இருப்பாங்க. இவங்க சொன்னா அது உண்மைதானே அடுத்தவங்க நம்பணும், அந்த மாதிரியே இருக்கும். இவங்களுடைய பேச்சின் திறன் அப்படி இருக்கும். ஒரு கவிஞனுக்கு அழகு பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த சிம்மத்திற்கு அவங்க உண்மையை சொல்றாங்களா பொய்ய சொல்றாங்களா, உண்மையை பொய் மாதிரி சொல்லுவாங்க, பொய்ய உண்மை மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பேச்சு சாதுரியம் இருக்கே அப்பப்பப்பா இவங்கள்ட்ட. அதுதான் ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி அந்த சிம்மத்தினுடைய அந்த வாக்கு வன்மை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஒரு பேச்சினாலேயே அவங்களுக்கு லாபம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய வலிமை அப்படிங்கிறது இருக்கும். சரி, அதே சமயத்துல அவங்களுடைய சகோதரர்களால இவங்க கொஞ்சம் மன அழுத்தத்திற்கு ஆளாவாங்க. ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. மூத்த சகோதரர்களால இவங்களுக்கு லாபம் உண்டு, ஆனா இளைய சகோதரர்களால லாபமே கிடையாது. நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த சிங்கம் என்ன பண்ணும், யாரையுமே தனக்கு பெரியவன்னு நினைக்கவே நினைக்காது. அதனால இவங்க வாயில இருந்து அடுத்தவங்களை அண்ணன்னு கூப்பிடவே மாட்டாங்க. ஆனா கூப்பிட்டு பாருங்க, கூப்பிட்டீங்கன்னா அவங்களால உங்களுக்கு லாபம் இருக்கா? லாபம். அண்ணன்னு கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையில லாபத்தை அடையக்கூடிய ராசிகள்னா அது சிம்மம் தாங்க ரொம்ப முதன்மையானது. ஒரு சில ராசிகள்லாம் அண்ணனை கூப்பிடாதீங்கன்னே சொல்லுவோம், ஏன்னா அவங்களால நஷ்டங்கள் இருக்கு. ஆனா இங்க இவங்க அண்ணன்னு கூப்பிட்டு ஒருத்தங்கிட்ட, ஏன்னா இவங்கதான் அடங்கியே போக மாட்டாங்களே. தலை வணங்காத ஒரு நிகழ்வு, ஒரு ஆனஸ்டா இருக்கிறவரு நம்மள அண்ணன் இதை கொஞ்சம் பண்ணி கொடுனே அப்படின்னு பணிவா கேட்கிறாருன்னா பண்ணுவாங்களே மாட்டாங்களா? இப்ப நம்ம யாருக்கு நம்மளை பத்தி ஒருத்தவங்களுக்கு நல்லா தெரியும், அவன் யாருக்குமே அடங்க மாட்டாப்பா, யாருக்கிட்டுமே பணிஞ்சு போக மாட்டாமா அப்படின்னு சொன்ன ஒருத்தர் நம்ம கிட்ட அண்ணன் இந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்காவது பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. என்னப்பா அவன் போய் நம்ம கிட்ட யார்ட்டையுமே அப்படி நடந்துக்காதவன் நம்ம கிட்ட கேட்கிறானே அப்படின்னு. அந்த ஒரு தன்மை இவங்கள்ட்ட இருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. எந்த இடத்துல நான்கிறத காமிக்கணும், எந்த இடத்துல காமிக்க கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. படிக்கும் போது ஆசிரியர்கள்கிட்ட நான் அப்படிங்கிற தலைக்கணத்தை நீங்க காமிக்கவே காமிக்காது. காமிச்சிங்கன்னா அங்க தோத்து போயிடுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடவுள் கொடுத்த கூட என்னன்னா படிப்பு. அந்த படிப்பை பலமா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகமான ஒரு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்து இளைய சகோதரர்களால ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். தொழில் தம்பியோட சேர்ந்து பண்ணுவோம், தங்கச்சியோட சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க.
அப்படி தொழில் பண்ணுனீங்கன்னா தோத்து போயிடுவீங்க அப்படிங்கறதுதான் இதனுடைய நிகழ்வு. அப்போ தொழில் செய்யும் போது அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, தம்பிக்கோ தங்கைக்கோ முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. சொத்துக்கள் இவங்களுக்கு உண்மையிலேயே அது பூர்வீகமாகவே சொத்துக்கள் நிறையவே இவங்களுக்கு சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அது பாக்கியம்னு கூட சொல்லலாம். சொத்துக்கள் இயல்பிலேயே அவங்களுக்கு சேரும், அல்லது இயல்பிலேயே ஒரு விஷயத்தை தனக்காகன்னு எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த சொத்துக்கள் இருப்பதே கௌரவமான சொத்துக்களாகவே இவங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் சொல்ல போனா அப்பாவே சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இயல்பா அந்த சிம்மத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மா மேல ரொம்ப மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா உங்களை ஜெயிச்சுக்க யாருமே கிடையாதுங்க. நான் சிம்மம்னு சொல்லி அப்பா அம்மாவை அவமரியாதை பண்ணீங்கன்னா அதை விட ஒரு கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அப்பா அம்மா கிட்ட நீங்க பணிஞ்சு போறீங்கன்னா அதை விட உங்களுக்கு கிஃப்ட் எதுவுமே கிடையாது. அப்போ தாய் தந்தையரை எந்த அளவுக்கு நீங்க மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகளை நம்பி எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. குழந்தைங்களுக்கு நாளைக்கு இதை பண்ண எனக்கு குழந்தை இதை பண்ணுவான் அப்படின்னு நம்பவே நம்பாதீங்க. உங்க குழந்தைகளை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது அந்த குழந்தைகளை நீங்க குழந்தைகளுக்காக செய்யக்கூடியதோ குழந்தைகளுக்கு பண்ணக்கூடியதோ நீங்க குழந்தைகளை அவ்வளவுதான், அதை அவங்க வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். அதை விட்டு நாளைக்கு என் குழந்தை எனக்கு செய்வாங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. இது உங்க பிறப்பினுடைய முக்கியமான ரகசியம். அதை புரிஞ்சுக்கோங்க. சிம்ம லக்னம் யாராக இருந்தாலும் சரி, நம்ம அட்சய லக்னத்துல பலன்கள் பாக்குறோம் இல்லையா, இந்த அட்சய லக்னத்துல சிம்ம லக்னம் போகும்போது பிள்ளைங்களை நம்பவே நம்பாதீங்கன்னு சொல்லுவோம். இங்க பையன் இதை கேட்டான், அப்பா இந்த இதுக்கு ஒரு லோனுக்கு கடனுக்கு கையெழுத்து மட்டும் போடுப்பா, உன் பேர்ல உள்ள சொத்துல நான் கடன் மட்டும் வாங்கிக்கிறேன், அப்புறம் கடனை அடைச்சு அப்படியே உன்ட்ட கொடுத்துறேன்ப்பா அப்படிமா. நம்ம பையன் தானே அப்படி கேட்கிறானேன்னு சொல்லி நீங்க கையெழுத்த போட்டீங்கன்னா சோழி முடிஞ்சுது, அவ்வளவுதான். உங்க பையனுக்கும் உங்களுக்கும் அப்புறம் உள்ள பாண்டிங் இப்படி பிச்சுக்கும். அதனால கொடுக்கறதுனா முழுசா கொடுத்துருங்க. சரி இந்தாடா நீ வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு என் பையன் நாளைக்கு செய்வான் தருவான் அப்படின்னு உங்களுக்கு உள்ளதை தொலைச்சிட்டு உட்கார்ந்தா இருக்காதீங்க. இப்போ நீங்க என் வாழ்க்கைக்கு வேணும்னு ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உதாரணத்துக்காக சொல்றேன். பையன் கேட்பான், கஷ்டப்படுறானே, சரி இந்த டெபாசிட்டை பாப்பா கொஞ்சம் எனக்கு பணம் சிரமமா இருக்குப்பா, எனக்கு இந்த இடத்த வித்துட்டு நான் உனக்கு அந்த அப்படியே பணத்தை டெபாசிட்ல போட்டு கொடுத்துறேன்ப்பா, எனக்கு இப்போ ஒரு நெருக்கடி இருக்குப்பா, ஒரு கடன் இருக்குப்பா, நான் அதை கட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். நீங்க உடனே அதை பண்ணிட்டு அப்புறம் எனக்கு எங்கடா நீ வாங்கின பணம்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்துல விசுவுக்கும் ரகுவரனுக்கும் உள்ள பிரிவினை மாதிரி ஒரு பெரிய பாலம் விழுந்துடும். அதனால தயவு செஞ்சு அந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க. பையன் கேட்டா கொடுத்துருங்க, அது நஷ்டம் அப்படின்னு காந்தி கணக்குல எழுதிட்டே கொடுங்க. வரும்னு நம்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பையன்கிட்ட சண்டைக்கு நிக்காதீங்க. ஏன்னா பையனே உங்களுக்கு விரோதியாக மாறுவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது எல்லாருக்கும் கிடையாது, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அப்படியும் மாறிடும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த பொண்டாட்டி பிள்ளைங்க தாங்க எனக்கு விரோதிகளே அப்படின்னு நிறைய சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு தான் அது அதிகமா வாயில வரும். ஏன் அப்படின்னா இவங்க அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு இவர் நினைப்பாரு சிம்மராசிக்காரரு. ஏன்னா இவர் தான் ராஜாவாச்சே, அதனால அவங்க எல்லாம் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருன்னு நினைப்பாங்க. மனைவி அப்படிதான் நினைப்பாங்க. அவர் என்னைக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் எல்லாமே பர்ஃபெக்டா, ராஜா என்ன பண்ணுவாரு, எல்லாமே நாடு சிறப்பாக இருக்கணும், மக்கள் சிறப்பாக இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம சரியா செய்யணும்னு நினைச்சிருப்பாங்க. அங்க ஒற்றனை விட்டு வேவு பார்த்தா தெரியும், எவன் எல்லாம் கழுவி ஊத்துறான்னு அப்பதான் தெரியும். அந்த மாதிரி பொண்டாட்டி பிள்ளைகளை இவர்கள் திருப்தியாக வைத்துக் கொள்ள மாட்டாங்க. நாட்டெல்லாம் ஊருக்கெல்லாம் ராஜாதான், ஆனா வீட்டுக்கு அவர் ராஜான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்கள் இருக்கும். வீட்டுக்கும் அவங்க மதிப்பு மரியாதை, பிள்ளைகளுக்கும் ஒரு கௌரவம் வேணும். 4 பேர் முன்னாடி பிள்ளைங்களை தயவு செஞ்சு தட்டாதீங்க. அதுவே உங்களை பிள்ளைகள்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு வச்சு. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, தப்பு செஞ்சா கண்ணு முன்னு தெரியாது, 4 பேர் இருக்காங்களேன்னு பார்க்க மாட்டீங்க, பிள்ளைங்களை அவமானப்படுத்துவீங்க. அந்த அவமானமே அவங்களுக்கு உங்க மேல ஒரு வெஞ்சன்ஸ் உருவாக்கிடும். அதே மாதிரி மனைவியிடமும் அப்படிதான் நடந்துக்குவீங்க. அதை நடந்துக்காதீங்க. அது அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தண்டனை கிடையாது, அவங்களால் நீங்க பெறக்கூடிய தண்டனைக்கு ஒரு முன்னோட்டத்தை நீங்க விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய செயல் இருக்கணும். அது நீங்க தான் மனசு வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒரு செயலை திரும்ப செய்யறதோ அல்லது ஒரு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறதோ, அது மனைவி அப்படிதான் இருப்பாங்க, அல்லது கணவன் அப்படிதான் இருப்பார். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். ஏன்னா இது பலன் ஆண்களுக்கே சொல்றீங்க, பெண்களுக்கு சொல்லல அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. ஆண் பெண் இரு பாலருக்கும் இது சொந்தம். அதனால அந்த பிள்ளைகள் மேல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளைங்க மேல ரொம்ப டீப்பான பாசம் வச்சு அவங்க நம்மளை பார்ப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி மனைவி மேல கொஞ்சம்
அவங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்கலாம். அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, உணர்ச்சிகள் இருக்குன்னு புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ரம்யமாக போகும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இயல்பாகவே உங்களுக்கு தாய் தந்தையர் தாங்க குலதெய்வம் எல்லாமே. தாய் தந்தையரை பலமா பிடிச்சுக்கோங்க. குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுவே உங்க வாழ்க்கையில எல்லா விதமான இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமாகவும் குலதெய்வத்தையே இஷ்ட தெய்வமாகவும் பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா அது உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். நீங்க குலதெய்வத்தை கோயில்ல போய் தான் கும்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நீங்க எப்போதுமே மானசீகமாக மனசுக்குள்ள நீங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள். முக்கியமா இவங்க பண்ணக்கூடிய தப்பு என்ன, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குலதெய்வத்தை மறந்துடுவாங்க. அதை பண்ணாதீங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் குலதெய்வ கோயிலுக்கு அதிகமாகவே போகணும். அதை கொஞ்சம் கவனமாக, ஆனா குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது மட்டும் இவங்க கட்டாயம் இந்த சிம்ம லக்னக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த எந்த வண்டியில புறப்படுறீங்களோ இல்ல பஸ்ல போறீங்கன்னா பிரச்சனையே இல்ல, ஒரு தேங்காய் ஒண்ணு எடுத்து சிதற்காய ஒரு பிள்ளையாருக்கு அடிச்சுட்டு கிளம்புங்க. இல்ல நீங்க பைக்ல 2 வீலர்ல போறீங்க, கார்ல போறீங்கன்னா வீலுக்கு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு அழுத்தி அந்த எலுமிச்சம்பழத்தை காவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்ப பண்ணினாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது இதை கட்டாயம் கடைபிடிங்க. நம்ம உங்க வாழ்க்கையில எல்லா விஷயமும் உங்களை சுத்தி நல்ல விஷயமா நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு உங்களது மட்டும்தான். அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்க பிறப்பின் ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாதையை அமைச்சுக்கோங்க. மீண்டும் இனி ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.